வணக்கம் தலைமைகளே. இசபுல்லா பயங்கரவாதி, லெபனானில் இருக்கும் இசபுல்லா பயங்கரவாதியின் மீதான இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கை நித்திய காரிருள், ஆப்ரேஷன் எட்டர்னல் டார்க்னஸ். முதல்ல இந்த பெயரை தேர்ந்தெடுக்கும் இஸ்ரேலுக்கு முதல் வாழ்த்துக்கள். பெயர் வச்ச இராணுவ நடவடிக்கை இப்படி தான் இருக்கணும், நித்திய காரிருள். இனி எப்பவுமே அவங்களுக்குலாம் இருட்டு தான். அருமையான பெயர். வரலாறு காணாத தாக்குதல் லெபனான் இசபுல்லா பயங்கரவாதி மீது. இது ஈரானுக்கு விடுக்கப்பட்ட சவால், இஸ்ரேல் விடுத்த சவால் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை நான் பேசுகிறேன். இது நேற்று புதன்கிழமை இசபுல்லா மீது நடத்தப்பட்ட வரலாறு காணாத தாக்குதல். இஸ்ரேல் நடத்திய இராணுவ நடவடிக்கை இந்த போன மாதம் பூரா நடத்தினாங்க. ஆப்ரேஷன் ரோரிங் லயனில் இந்த தாக்குதல் தான் மிகப்பெரிய தாக்குதல். நிச்சயமாக நம்ப முடியல, பிரமிப்பாக இருக்குது. இந்த அரபிய நாடுகளோடு ஒப்பிட்டு பேசினா இஸ்ரேல் என்பது ஒரு சிறிய குழந்தை அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இப்போ தமிழில் கூட லட்டுன்னு சொல்லி ஒரு சின்ன பையனை ஏஐ செயற்கை நுண்ணறிவு மூலமாக ஒரு வீடியோக்கள் எடுத்து வெளியிடுறாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது லட்டுங்கிற அந்த சின்ன பையன் போல தான் இஸ்ரேல். இவனுக்கு எல்லாமே மாமிச மலைகள். ஒப்பிட்டு பேசும்போது மக்கள் தொகையில் இராணுவ பலத்தில் ஒப்பிட்டு பேசும்போது இவனுக்கு பூரா மாமிச மலைகள். ஆனால் அந்த குட்டி பையன் அவன் தேசத்தை விட்டு வெளியே இவனுக்கு நாட்டுக்குள்ளே பூந்து கதற அடித்து தெருவில் பிணமாக இவங்களை சிதற விட்டுட்டு பத்திரமா திரும்ப அவன் தேசத்துக்கே போயிடறான். இவனுங்கனால வக்கற்ற முறையில் ஒன்றுமே திருப்பி பண்ண முடியாமல் தெருப்பூரம் பிணமாக சிதறி கிடந்து அந்தந்த தேசங்கள் அழிந்து போயிட்டு. ஆனால் இவ்வளோ அடி வாங்கிட்டு தொடர்ச்சியாக வெற்றி எங்களுக்கு தான் வெற்றி என்று பதிவு பண்ணுவது மிகப்பெரிய வெட்கத்தனமான செயல். நேற்றைய இராணுவ நடவடிக்கை நித்திய காரிருளில் இஸ்ரேல் போர் விமானங்கள் 50 போர் விமானங்கள் பங்கெடுத்திருக்கு. இசபுல்லா பயங்கரவாதிகளின் 100 இடங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. 160 குண்டுகளை போட்டிருக்கிறாங்க. நேற்று லெபனானே கதி கலங்கி நடுங்கி போனது. அதோட வீடியோக்குள்ள முடிஞ்சா இணைக்கிறேன் பாருங்க. هذه الضربة القوية اللي ورا رفاعي. هاي الضربة القوية. அந்த தாக்குதலின் வீரியம் அந்த வீடியோ பார்த்தா புரியும். நீங்க பார்க்குற அந்த 2 வீடியோவில் 2 கட்டிடம் இருக்கு. இது போல 100 இடங்களை அழிச்சிருக்கிறாங்க. طلعت رفاعي هون، طلعت رفاعي مقبور. يا جماعة يا حد ضرب. மரண எண்ணிக்கை இப்பொழுது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக 254 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. குறிவைக்கப்பட்டது பூரா இசபுல்லா பயங்கரவாதிகள். ஆனால் பொதுமக்கள் கொல்லப்படுவது தவிர்க்க இயலாது. வான்வெளி தாக்குதல் அப்போ 1000 பேர் காயம் அடைந்திருக்கிறார்கள் சொல்லப்படுது. இந்த பலி எண்ணிக்கை 1000 தொடும். இந்த காயத்தின் எண்ணிக்கை 5000 தொடும். ஏன்னா கட்டிடங்கள் தரை மட்டமாக்கப்பட்டு எல்லோரும் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவங்களை தோண்டி எடுக்க முடியுமான்னு தெரியல. எடுத்தாலும் 1000க்கு மேற்பட்ட மரண எண்ணிக்கை போகும். எந்த அளவுக்கு கொடூரமான தாக்குதல்னா, லெபனானில் செம்ஸ்டர் என்ற பகுதி, அது ஒரு கல்லறை, சவ ஊர்வலம் வருது. அது இசபுல்லா பயங்கரவாதிக்கான சவ ஊர்வலம். கல்லறைக்கு வராங்க, மொத்த கூட்டத்தையும் கல்லறையில் போட்டு குண்டை போட்டு மொத்தத்தையும் அழிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான தாக்குதல். அனைத்து மருத்துவமனையிலும், லெபனானில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளும் நிரம்பி வழிகிறது. உயிரிழந்த குழந்தைகள், கைகள் துண்டிக்கப்பட்ட குழந்தைகள், கால்கள் துண்டிக்கப்பட்ட குழந்தைகளை அவங்க காட்டுறதை என்னால் பார்க்க முடிகிறது. அவனுக்கு இந்த இசபுல்லா பயங்கரவாதியை கொண்டதெல்லாம் காட்டவே மாட்டாங்க எப்போவுமே. இப்படி குழந்தைகள் இணைந்து மறிக்கப்படுவது உண்மையாகவே வருத்தத்துக்குரிய சம்பவம் தான்.
அந்த குழந்தைகளை அப்படி பார்க்கும்போது என்னால் தாங்கவே முடியல. ஆனால் பயங்கரவாத பாதைகளை விட்டு அவர்கள் திரும்பி வர வேண்டும், இல்லைனா இவை எல்லாமே நிச்சயமாக தொடரும். ரத்தம் அதிகமாக வேண்டும் என்று லெபனான் முழுவதும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவமனை பணியாளர்கள், பிரேத பரிசோதனை பணியாளர்கள், மருத்துவர்கள் முழுவதும் 24 மணி நேரம் தொடர்ச்சியாக பணி செய்கிறாங்க. மிக கொடுமையாக லெபனான் அழிந்து போயிருக்கு. இந்த லெபனான் இசபுல்லா மீதான தாக்குதல் ஈரான் பேடி இராணுவத்திற்கு வெற்றி வெற்றி என்று கூவிக்கொண்டிருக்கும், நாய் மாதிரி கூவிக்கொண்டிருக்கும் ஈரான் இராணுவத்திற்கு விடுக்கப்பட்ட சவால். எப்படின்னா, பிப்ரவரி 28 இந்த ஆப்ரேஷன் ரோரிங் லயன், இந்த கர்ஜிக்கும் சிங்கம் ஈரான் மீது இந்த தாக்குதல் ஆரம்பமானது பிப்ரவரி 28. மார்ச் 2 தேவையே இல்லாமல் இந்த இசபுல்லா பயங்கரவாதிகள் இந்த சண்டையில் கலந்துக்கிட்டாங்க. ஆயிரக்கணக்கான ராக்கெட்டுகளை இஸ்ரேலை நோக்கி ஏவினார்கள். முன்தினம் சண்டை நிறுத்தம் வந்துருச்சு. சண்டை நிறுத்தம் எல்லாருமே சண்டை நிறுத்திக்கிட்டாங்க. இசபுல்லாவும் நிறுத்தி விட்டார்கள். இசபுல்லா அதுக்கப்புறம் ராக்கெட் விடல, அவன் சண்டை நிறுத்திட்டேன் அப்படின்னா. பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் சபாஸ் ஷெரீப் மற்றும் பிரான்ஸோடைய அதிபர் இம்மானுவேல் மெக்ரான் மற்றும் ஈரான் நாடு, ஈரான் அரசு என்ன சொன்னாங்கன்னா, இந்த சண்டை நிறுத்தம் என்பது லெபனானுக்கும் சேர்த்துதான், லெபனான் இசபுல்லா பயங்கரவாதிக்கும் சேர்த்துதான் எங்களுக்கு வெற்றி என்று பதிவு பண்ணி முடிச்ச உடனேயே லெபனானில் பூந்து வரலாறு காணாத அடி தாக்குதல், மரணத்தனமான தாக்குதல் நடத்திட்டு இஸ்ரேல் திரும்பி வந்திருக்காங்க. இப்போ ஈரானுக்கு ஆதரவாக இசபுல்லா பயங்கரவாதிகள் சண்டையில் குதிச்சாங்க. அதுதான் உண்மை. பிப்ரவரி 28 அடிக்கிறாங்க, ஈரான் அடிக்கிறாங்க. மார்ச் 2 ஹிசபுல்லா அவனாவே ஈரானுக்கு ஆதரவாக சண்டையில் குதிச்சான். இப்போ சண்டை நிறுத்தம் வந்துருச்சு. ஆனால் ஹிசபுல்லா மிக கடுமையான தாக்குதலுக்குள்ளாகி தெருக்கள் பூரா பிணமாக சிதறி கிடக்கிறாங்க. உண்மையாகவே காட்சிகள் அப்படிதான் இருக்கு. பிணம், ஹிசபுல்லா பயங்கரவாதி பிணம் சிதறி கிடக்குது. குறிப்பாக இவனுக்கு எல்லாமே ஹிசபுல்லா பயங்கரவாதத்தில் ரித்வான் ஃபோர்ஸ் அடிப்பாங்க, சிறப்பு அதிரடிப்படை, அவனுக்கு தான் இது கொல்லப்பட்டது. தெருக்களில் சிதறி கிடக்கிறானுங்க. ஈரானுக்காக சண்டைக்கு போனவனுங்க. இப்போ ஈரான் என்ன செய்ய போகிறது? கருத்தியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா, என்ன அடிச்சப்ப இசபுல்லா வந்தான், இப்போ இசபுல்லா சிதறி செத்து கிடக்கிறான், நான் செல்வேன் அப்படின்னு சொல்றது தான் மிக சரியானது, கருத்தியல் ரீதியானது. நட்பு எனப்படுவது இப்படி தான் இருக்கணும். ஆனால் வந்தா ஈரானுக்கு திரும்பாட்டி இருக்கு. இதுதான் மிக இக்கட்டான சூழல். இந்த சண்டையில் திரும்ப ஈரான் உள்ள வந்தாங்கன்னா திரும்ப சரமரியா தாக்குவாங்க. இஸ்ரேலுக்கு இந்த சண்டை நிறுத்தம் கொஞ்சமும் பிடிக்கவில்லை. ஈரான் மீதான சண்டை நிறுத்தம், குறிப்பாக பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகுக்கு, முப்படை தளபதி ஏஆர் ஜமீருக்கு, விமானப்படை தளபதி டோமர் பாருக்கெல்லாம் இந்த ஈரானுடன் சண்டை நிறுத்தம் பிடிக்கவே இல்லை. இப்படி லெபனான் அடிக்கிறதுனால அவன் வரணும், ஆனால் வந்தால் மிகப்பெரிய தாக்குதல் ஈரானுக்கு உண்டு. இப்போ ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி தாக்குதல் நடத்தினா திரும்ப சண்டைக்கு வருவோம் அப்படிங்கிறாங்க. வாடா பார்க்கலாங்கிறாங்க இவங்க. வா பார்க்கலாம், நாங்கள் அடிப்போம், இன்னுமே அடிப்போங்கிறாங்க. லெபனானு இன்னும் அடிப்போம், எல்லாத்தையும் அடிப்போம், நீ வாடா பார்க்கலான்னு சொல்கிறாங்க இஸ்ரேல். இப்போ இந்த கையாலாகாத பேடி ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஹொர்மோஸ் ஜலசந்தியை திரும்ப மூடுவேன், லெபனான் தாக்கப்பட்டா ஹொர்மோஸ் ஜலசந்தியை போய் நான் மூடிடுவேன் அப்படிங்கிறான். இதுதான் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் அப்படிங்கிறது. ஹொர்மோஸ் ஜலசந்தி என்பது சர்வதேச கடல் வழித்தடம். அதை மறிப்பதற்கு அவனுக்கு எந்த அருகதையும் யோகிதையும் இல்லை. சண்டை போட வக்கில்லாத இவன் சர்வதேச வழித்தடங்கள், இது ஏழை நாடுகள், நடுத்தர நாடுகள், பொதுமக்கள் பயன்படுத்தும் எரிபொருள், எரிவாயு, வீடுகளில் சமைக்கும் பொருள், அடிப்படையே ஒரு தேசத்தின் அடிப்படையே, ஒரு தேசம் நகர்கிறது என்றால் எரிபொருள் நிச்சயம் அவசியம். அவர்கள் நன்றாக சாப்பிட வேண்டும் என்றால் எரிவாயு நிச்சயம். ஆனால் இந்த வக்கற்றவன் திரும்ப இஸ்ரேல் கூட சண்டை போட முடியாமல் வக்கற்ற நாய் இவன் என்ன பண்ணுறான்னா, ஹொர்மோஸை மூடுவேங்கிறதெல்லாம் நிச்சயமாக இதெல்லாம் சீனா, ரஷ்யா, பிரான்ஸை தான் கண்டிக்கணும். சர்வதேச நாடுகளில் அரபு நாடுகள் தீர்மானம் கொண்டு ஹொர்மோஸ் ஜலசந்திக்கு
ஐக்கிய நாட்டு சபைகள் சார்பாக படைகள் அனுப்பி திறக்கலாங்கிறது மிக நல்ல சிறந்த தீர்மானம் தான். இவர்கள் தான் வீட்டோ உபயோகப்பட்டது. இவர்கள் திரும்ப ஹொர்மோஸ் ஜலசந்தியை மூடினா இவர்கள் தான் பதிலையும் சொல்லணும். இஸ்ரேல் இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியை நம்பி இல்லை. இஸ்ரேல் அவர்களிடம் சொந்தமாக எரிபொருள்கள் உண்டு. அதுபோக அஜர்பைஜான் என்ற இஸ்லாமிய நாடுகளிலிருந்து 70% வாங்கி கொள்றாங்க. 30% கஜகிஸ்தான் என்ற நாட்டிலிருந்து வாங்குறாங்க. இதற்கு அவர்கள் ஹொர்மோஸை நம்பி இல்லை, மாற்று வழியெல்லாம் கொண்டு வராங்க. அதுபோக பைப் லைன், அது மூலமாக அட்வான்ஸ் டெக்னாலஜி அவங்களது, அவங்க எரிபொருளை எரிவாயு எல்லாமே கொண்டு வந்துடுறாங்க. இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தி இஸ்ரேலுக்கு அவசியம் இல்லாது. இந்த தாக்குதல் எப்போ நடந்துச்சுன்னா, இந்த சண்டை நிறுத்தம் வந்த பிறகு இசபுல்லா பயங்கரவாத இயக்க தலைவன் அவன் ஈரானில் ஒளிஞ்சிட்டு இருக்கான். அந்த பயங்கரவாத இயக்கத்தின் மூலம் ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. மாபெரும் வெற்றியை பெற்றுவிட்டோம், ஈரானுக்கு ஆதரவாக களத்தில் சண்டை போட்ட இந்த பயங்கரவாதிகளுக்கு நன்றி என்ற அறிவிப்பு முடிச்சோன்னையே இந்த பயங்கரமான தாக்குதல் உண்மையாகவே கதி கலங்கி போயிட்டாங்க. நேற்று லெபனான் நடுங்கி போயிட்டாங்க. அரபு உலகமே நடுங்கி போயிடுச்சு. எப்பொழுதுமே லெபனானை தாக்கும்போது முன்கூட்டி தகவல் சொல்லுவாங்க. இஸ்ரேல் முன்கூட்டி சொல்லிட்டு தான் அந்த பாலங்கள், கட்டுமானங்கள், அந்த தொகுப்பு வீடுகளை இடிக்கிறது. நேற்று முன்கூட்டி எந்த தகவலும் சொல்லலை. அது ஒன்று. மக்கள் நடமாட்டம் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க இல்லையா, நடமாட்டம் இருக்கிற நேரத்தில் தான் இந்த அனைத்து தாக்குதலும் நடந்துச்சு. படுபயங்கர கோரமான புகைப்படங்கள், வீடியோக்கள் வருது. இதுக்கு இஸ்ரேல் என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னா, இந்த தாக்குதல் 15 நாளாக உளவு பார்க்கப்பட்டு துல்லியமாக நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படிங்கிறாங்க. இவங்க குறிவைத்தது, இஸ்ரேல் குறிவைத்தது இசபுல்லாவுடைய ரித்வான் ஃபோர்ஸ் சிறப்பு அதிரடிப்படை மேலே குறி வச்சோம். சமீப காலமாக அவர்கள் தங்கள் பயங்கரவாத நடவடிக்கையை அவங்க மாற்றிக்கிட்டாங்க. மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள தொகுப்பு குடியிருப்பு, அடுக்குமாடி குடியிருப்புக்கு இடையே அவர்கள் தொகுப்பு வீடுகளை எடுத்து மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள நேரங்களில் மிகச்சரியாக எப்பெல்லாம் மக்கள் குழந்தைகள் தெருக்கள் அதிகமாக நடமாடுவாங்களோ அப்பொழுது அவர்கள் இவனுக்கு அந்த இடங்களில் ஒன்றாக கூடி இஸ்ரேலை தாக்கும் திட்டங்கள் மற்றும் தாக்குவதை, மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதிகளில் தான் ராக்கெட்டே வருது. 15 நாள் நாங்கள் கண்காணித்து தான் துல்லியமாக அந்த ரித்வான் ஃபோர்ஸ் இருக்கின்ற அவர்களுடைய ஏரியல் யூனிட், அதாவது ட்ரோன் மற்றும் அதை போன்ற ஆயுதங்கள் இருக்கும் இடங்கள், அவர்களின் உளவுத்துறை தலைமை கட்டிடம், அங்கிருந்து தான் அத்தனை தாக்குதல் திட்டம் வகுத்தாங்க. அதுபோக இசபுல்லா ராக்கெட் யூனிட், அதுபோக நேவல் யூனிட் பாங்க, கப்பல் படை சார்ந்த ஆயுதங்கள், இதையெல்லாம் குறிவைத்து தாக்கினோம். தாக்கிய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லெபனானுடைய தலைநகர் பெய்ரூட் மற்றும் லெபனானுடைய துறைமுக நகரம் பாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். சித்தோன் மற்றும் கிழக்கு லெபனானில் ரொம்ப அழகாக இருக்கும். பெக்கா வேலி மற்றும் தெற்கு லெபனானில் டயர், இதெல்லாமே மக்கள் குடியிருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பு தான், அதில் எந்த மாற்று சந்தேகமே இல்லை. ஆனால் அதனுள் மக்களை பகடைக்காயாக பயன்படுத்தியது இந்த இசபுல்லா பயங்கரவாதம். அதனால தான் இவ்வளோ பெரிய நஷ்டங்கள், மரணங்கள், சேதங்களை செஞ்சது. இது ட்ரம்ப் அவர்களிடம் டெலிஃபோனில் இதை பற்றி கேட்டாங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்கிட்ட டெலிஃபோன் பண்ணி மிக பயங்கர தாக்குதல் லெபனான் மீது நடத்தப்பட்டிருக்கு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அங்கே என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது இந்த சண்டை நிறுத்தத்தில் இந்த சண்டை வேறு அப்படின்றார். நேற்று நடந்த சண்டை வேற, அதற்கும் சண்டை நிறுத்த ஒப்பந்தம், ஈரான் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. லெபனான் என்பது தனி, இசபுல்லா செய்த பயங்கரவாதத்திற்கு அவன் அனுபவிக்கிறான், இது சண்டை நிறுத்தத்தில் வராதுன்னு சொல்லி அவர் எளிதாக முடிச்சிட்டாரு. நீங்கள் இப்பொழுது பார்க்கின்ற புகைப்படம் நேற்று தாக்குதல் நடத்தும் போது இஸ்ரேலுடைய முப்படை தளபதி மற்றும் இஸ்ரேலுடைய விமானப்படை தளபதி, இஸ்ரேல் வணிக தலைநகர் டெல் அவீவ் அப்படிம்பாங்க, அதில் இராணுவ தலைமையகம், அது மிகப்பெரிய பங்கர், பாதுகாக்கப்பட்ட பகுதியில் எடுத்துக்கப்பட்ட புகைப்படம். நீங்கள் வலது பக்கம் பார்க்கும் நபர் தான் இஸ்ரேலுடைய முப்படை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஏயால் ஜமீர். மிலிட்ரி பச்சை உடை அணிஞ்சிருப்பார்.
நீங்கள் இடது பக்கம் பார்க்குறது தான் இஸ்ரேல் விமானப்படை தளபதி மேஜர் ஜெனரல் தோமர் பார். நிச்சயமாகவே இவங்களை ரொம்ப பாராட்டணும். ஒரே ஒரு இஸ்ரேலிய போர் விமானம் இதுவரைக்கு அடி வாங்காமல் இந்த சண்டையை நடத்தியிருக்காங்க. ஈரான் மற்றும் லெபனானால் இஸ்ரேல் போர் விமானத்தை பார்க்க கூட முடியல. எவ்வளோ பரிதாபம் பாங்க, பார்க்க கூட முடியல. இத்தனைக்கும் ஈரானில் சொந்த வான் பாதுகாப்பு சாதனங்கள் அவங்ககிட்ட அநேகம் உண்டு. சீனா தயாரித்து கொடுத்த அதிநவீன ரேடார் ஈரானில் உண்டு. ரஷ்யா தயாரித்து கொடுத்த அதிநவீன வான் எதிர்ப்பு ஏவுகணை தொகுப்புகள் அவங்ககிட்ட உண்டு, S-300 உட்பட. இப்போ இந்த ஆயுதங்கள் அனைத்துமே கேள்விக்குறியாக மாறிப்போச்சு. இத்தனை நவீன ஆயுதங்கள் சீனா வல்லரசுங்கிறாங்க, ரஷ்யா வல்லரசுங்கிறாங்க, ஈரான் வல்லரசுங்கிறாங்க. இஸ்ரேல் போர் விமானத்தை அவர்களால் பார்க்க கூட முடியல. அப்போ அதனால தான் இந்த சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் இஸ்ரேல் மீது மிக பொறாமை கொள்வது. இத்தனைக்கும் சீனா கொடுத்திருக்கின்ற ரேடார் ஈரானுக்கு அதிநவீன ரேடாருங்கிறாங்க. ஒரே ஒரு போர் விமானத்தை பிடிக்க முடியல. அதை தாண்டி லெபனானில் ஈரான் தயாரித்து கொடுத்த அதிநவீன ஆயுதங்கள் இருக்கு. விமான எதிர்ப்பு ஏவுகணை தொகுப்பு இருக்கு, ஈரான் தான் தயாரித்து கொடுத்தாங்க. டாங்குகளை எதிர்க்கும் ஏவுகணை தொகுப்பு இருக்கு, கப்பல்களை எதிர்க்கும் ஏவுகணை தொகுப்பு இருக்கு. ஈரான் தயாரித்து கொடுத்த மேன் பேட் அப்படிம்பாங்க, மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிம்பாங்க. ஒரு இராணுவ வீரன் தோள்பட்டையில் வைத்து விமானத்தை தகர்க்கக்கூடியது. அதெல்லாமே இருந்தும் அத்தனையும் கேள்விக்குறியாக மாறி இருக்கு. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இஸ்ரேல் போர் விமானத்தை பொறுத்த வரைக்கும் ஈரான் மற்றும் லெபனான் பயங்கரவாதிகளுக்கு அவர்கள் கண்கள் தான் ரேடார். அவ்வளோ துல்லியமாக அவங்க போர் விமானம் வருது போது. இந்த ரஷ்யா சீனா ஆயுதங்கள் ஒன்றுக்குமே உதவுவது இல்லை. ஈரானும் லெபனானும் பரிதாபமாக அவர்கள் கண்களை நம்பி இருப்பார்கள் அப்படின்னு இராணுவ ரீதியாக சொல்லப்படும். இவ்வளோ பரிதாபமாக இருந்து அடி வாங்கிட்டு வெற்றி வெற்றின்னு பதிவு பண்ணுவது ரொம்ப வெட்கக்கேடு. நிச்சயமாக இன்று அல்லது நாளை ஐக்கிய நாட்டு சபைகளில் இந்த பிரச்சனையை பிரான்ஸு அல்லது ரஷ்யா சீனா நிச்சயமாக எழுப்புவார்கள். சண்டை நிறுத்தம் நிச்சயமாக கோருவார்கள். லெபனான் அதிபர் என்ன பேசுறாரு அப்படின்னா, ஜோசப் ஆன் லெபனானுடைய அதிபர் மற்றும் லெபனான் பிரதமர் நவாப் சலாம் இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேரடி பேச்சுவார்த்தை இஸ்ரேலோடு நடத்துவதற்கு நாங்கள் தயார் என்று எப்பொழுதுமே சொல்றாங்க, இப்பொழுதும் சொல்றாங்க. பிரான்ஸு மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் என்ன சொல்றாங்கன்னா, மத்தியஸ்தம் பண்ண நாங்கள் தயார் அப்படிங்கிறாங்க. அவங்க இந்த கூட்டம் இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, என்னடா பேச்சுவார்த்தை உங்ககிட்டன்னு கேட்குறாங்க. லெபனான் என்ன கேட்குறாங்கன்னா, என்ன பேச்சுவார்த்தை அவனை நடத்தணும், எதுக்கு மத்தியஸ்துக்கு அவனுக்கு வரணும், உன்னுடைய நாட்டிலிருந்து ராக்கெட்டுகள் பயங்கரவாதங்கள் தொடர்கிறது, அதை நீ தடுத்து நிறுத்திக்கோ, பேச்சுவார்த்தையே வேண்டாம். இல்லை நீ தடுத்து நிறுத்தலைன்னா இப்படி தான் மகா தாக்குதல் நடத்தும், முடிந்ததை பார் அப்படின்னு இவங்க பதிவு பண்ணுவது லெபனானுக்கு, ஈரானுக்கு, பிரான்ஸுக்கு, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு, சீனாவிற்கு, ரஷ்யாவிற்கு மிகப்பெரிய கேவலத்தையும் ஆத்திரத்தையும் வரவழைக்கிறது. இன்னொன்றுமே மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 20 வருஷமா ஐக்கிய நாட்டு சபை சொல்றாங்க, இசபுல்லா ஆயுதத்தை ஒப்படைத்து விட்டு மக்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று சொல்லி. அவன் ஒரே ஒரு துப்பாக்கி தோட்டா கூட ஒப்படைக்கல. ஐக்கிய நாட்டு சபை 20 வருஷமா சொல்றாங்க, ஆயிரக்கணக்கான ராக்கெட்டுகள் மற்றும் அதை தாண்டிய ஆயுதங்களுக்கு அவன் முன்னேறி செல்றான். அப்போ எதுக்கு இந்த ஐக்கிய நாட்டு சபை இருக்கிறது என்பது நிச்சயமான கேள்விக்குறியாகுது. இஸ்ரேல் சொல்வதுதான் சரி, இதெல்லாம் பேச்சுவார்த்தையில அவசியம் இல்லை. இவங்களை அடித்து கொள்வது மட்டுமே மிகச்சரியான செயல். ஹவுதிக்கு முன்னால ஏன் லெபனான் அடிச்சாங்க? நான் 3 பேர்த்த அடிப்பாக பதிவு பண்ணேன். ஒன்று ஹவுதி, இன்னொன்று காசா ஹமாஸ், மூன்றாவது லெபனான். லெபனான் பயங்கரமாக அழிக்கப்பட்டு விட்டது, திரும்ப தொடருது. ஹவுதி அனுப்பிய அனைத்து ஏவுகணைகளும் 5 தொகுப்பாக ஏவுகணை அனுப்பினாங்க இஸ்ரேல் மேல. அனைத்தும் வழிமறிக்கப்பட்டது. இஸ்ரேல் சார்பில் ஒரே ஒருவர் கூட மரணம் அடையவில்லை, ஒரே ஒருவர் கூட காயம் அடையவில்லை.
கோடிக்கணக்கான பணம் வந்து இஸ்ரேலுக்கு நஷ்டப்பட்டாங்க. ஏன்னா ஒரு ஏவுகணை வரும்போது வழிமறிக்க இவங்க ஏவுகணை அனுப்புகிறாங்க, அதற்கு கோடிக்கணக்கில் நஷ்டப்பட்டாங்க. அவ்வளோதான். பலி எண்ணிக்கை காயம் இல்லாதனால ஹவுதிக்கு அடுத்ததான் அடி. ஆனால் லெபனான் அப்படி இல்லை. நேற்று கூட இஸ்ரேலுடைய சிறப்பு அதிரடிப்படை கோலானி பிரிகேடை சேர்ந்த 20 வயது தவால் யூசுப் லிப்சிஸ் என்ற கமாண்டோ வீர மரணம் அடைஞ்சிருக்காரு. இவருடன் சேர்த்து லெபனானில் 12வது இஸ்ரேல் இராணுவ வீரர் இந்த ஆப்ரேஷன் ரோரிங் லயன் ஆரம்பித்த பிறகு, அதாவது பிப்ரவரி 28க்கு அப்புறம் 12 இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க. ஈரான் கூட சண்டையில் கூட இந்த இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் மரணம் ஒன்று கூட பதிவாகலை. பொதுமக்கள் தான் மரணம் அடைஞ்சது. அதனால தான் ஹவுதிக்கு முன்னால் இந்த இசபுல்லா மீது பயங்கரமான தாக்குதல் நடத்தப்படுகிறது. இஸ்ரேல் சொல்கிறது என்னன்னா 20% லெபனானை நிச்சயமாக பிடிப்போம். ஐக்கிய நாட்டு சபை சொன்னாலும் சரி, பிரான்ஸ் சொன்னாலும் சரி, ஐரோப்பிய ஒன்றியம் சொன்னாலும் சரி, ரஷ்யா சீனா சொன்னாலும் சரி, நாங்கள் பிடிப்போம் என்று சொல்லி தாக்குதலை மேற்கொண்டு நடத்தி முன்னேறிட்டு இருக்காங்க. இந்த பேரழிவிலிருந்து இந்த அரபிய பயங்கரவாதிகள் தப்பிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும். ஒன்று, காசாவில் உள்ள பேடிகளான ஹமாஸ் பயங்கரவாதிகள், இஸ்லாமிக் ஜிகாத் பயங்கரவாதிகள் ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும். இப்பொழுது வரைக்கும் ஒரு தோட்டா கூட ஒப்படைக்கல. அதற்கடுத்து லெபனானில் நாட்டுக்குள் நாடாக செயல்படும் இசபுல்லா பயங்கரவாதிகள் ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும். இன்னும் ஒரு தோட்டா கூட ஒப்படைக்கல. அதே போல ஈரான் பயங்கரவாத இராணுவம் அணுகுண்டு, நீண்ட தூரம் ஏவனை போன்ற இடத்துக்கு செல்லக்கூடாது. அவர்களும் தொடர்ச்சியாக அதை செய்யும் எண்ணத்தில் தான் இருக்காங்க. இவங்க இதெல்லாம் செய்யலை அப்படின்னா இவர்கள் மீதான பேரழிவு உறுதி. அருமையான பெயர் ஆப்ரேஷன் எட்டர்னல் டார்க்னஸ், இராணுவ நடவடிக்கை நித்திய காரிருள். இவனுக்கு எல்லாத்தையுமே நித்தியமான காரிருளில் தள்ளுவார்கள் இஸ்ரேல் மற்றும் இஸ்ரேல் இராணுவத்தினர். நீங்கள் ஆயுதத்தை ஒப்படைக்கலாம், இப்படி அடி வாங்கிக்கிட்டே நாய்கள் போல இத்தனை அடி வாங்கி தெருக்கள் புறம் பிணமாக சிதறி கிடந்து நீங்கள் சிதறி கிடந்து உங்கள் தேசம் அழிக்கப்பட்டாலுமே எங்களுக்கு தான் வெற்றி, எங்களுக்கு தான் வெற்றி வெறுமனே நாய்கள் போல கூக்குரல் இட வேண்டியதுதான், கூச்சல் இட வேண்டியதுதான். அப்படி கூச்சலில் வெற்றி என்று சொல்ல வேண்டியதுதான். ஆனால் தெருக்களில் உங்கள் பிணங்கள் சிதறி கிடக்கும். நீங்கள் நித்தியமான காரிருளில் தள்ளப்படுவீர்கள். அதே போல் இங்கே உட்கார்ந்துக்கிட்டு தேவையே இல்லாமல் ஃபயர் விடுகின்ற, தேவையே இல்லாமல் பக்கமாக வாட்ஸ்அப்பில் எதோ எழுதி கொண்டு படிக்கிறீங்களோ என்னமோ தெரியல, தேவையில்லாமல் ஃபார்வர்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த பயங்கரவாதிகளுக்கு கொடுக்கின்ற அழிவு, காரிருள், மரணங்கள் எல்லாமே ஒரு பாடமாக அமையும். நன்றிகள்.